நெக்ஸ்ட் நம்பர் 6க்கு போலாம். இப்போ நீங்க ஒரு 6 ஒரு 7:30க்கு சாப்பிட்டு முடிக்கிறீங்க. அப்புறம் 8:00 டிவி அதெல்லாம் பார்த்துட்டு வந்து 8:30க்கு தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோன் பார்க்கலான்னு தோணும். சரி எடுத்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தூங்கலான்னு நீங்க எடுப்பீங்க. அதே மாரி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஃபோனு நீங்க ஷார்ட்ஸ் பார்த்துட்டே போயிட்டுருப்பீங்க. அப்புறமா டைம் பார்த்தா எப்பயும் 10 டூ 11 ஆயிட்டுருக்கும். அவ்வளோதான். என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டு நீங்க தூங்குவீங்க. அதே மாரி காலையில ஏந்திச்சிக்க முடியாம தவிச்சு ஆஃபீஸ்க்கும் லேட்டா போகுவீங்க. இது எல்லாருக்குமே காமனா நடக்கிறது. ஆனா, இதுக்கு மேல நீங்க அது மாரி தேவையில்ல. YouTubeலயே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்திருக்கு. அது மேல ஹோம் பேஜ் உள்ள போயிட்டு, அதில மேல செட்டிங்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல வேணாம். நீங்க அக்கவுண்ட் உள்ள போயிட்டு, அப்படியே நல்லா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா, கீழ இருக்கா? அந்த ஆப்ஷன் உள்ள போயிட்டீங்கன்னா, ரிமைண்ட் மீ டூ பெட் டைம்ன்னு இருக்குல்ல, அத ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அத ஆன் பண்ணி விட்டுட்டு, உங்களுக்கு எந்த டைமிங் வேணுமோ அத செட் பண்ணிட்டு, எண்ட் டைமிங்கும் செட் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்க ஒரு 10:00 இல்ல 11:00 அந்த மாரி வச்சு கரெக்ட்டா ஃபோன் பார்த்துட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா ஒரு 10:00 டைமிங்கில அந்த மாரி நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதான் உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அப்பவே தெரியும். அப்படியே நீங்க தூங்கிடுவீங்க. இது உங்களுக்கு கன்ஃபார்மா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னடா நானே டைம் பார்த்துட்டு தூங்குவேன்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது உங்க இஷ்டம். இந்த மாரி வச்சீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.